ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்மா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ண போகலான்ட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டுருக்காரு. அவர் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் 2 பேர் ரெடியாகி முடித்த உடனே பாருங்கள் எங்கெங்கே ஓடுறாரு. அதனால் இவர் ரெடி ஆன உடனே நாங்கள் வந்து கிளம்புறோம். போயிட்டு நான் வந்து என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாரீ எடுக்கலாமா இல்லை லெஹங்கா எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவர் வந்து லெஹங்கா எடு அப்படின்னு சொன்னார். சரி, லெஹங்கா அப்படின்னா அது அடிக்கடிக்கு போட மாட்டோம். ஸோ சாரீனா எங்கேயாவது நான் யூஸ் பண்ணிப்பேன் அடிக்கடிக்கு. ஸோ அதனால தான் ரெண்டுத்தில் எது எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி 99% சாரீ தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். நான் வந்து என்னோடய சாரீ எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி டெக்டைல்ஸில் தான் எடுத்தேன். ஸோ நான் எந்த சாரீ எடுக்கிறதா இருந்தாலுமே இந்த ஷாப்புக்கு தான் போவேன். ஏன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னை ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் சாரீஸ் எல்லாம் எனக்கு போட்டு விட்டுட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன சாரீ வேணுமோ நான் போய் எடுத்துப்பேன். ஸோ இந்த வெட்டிங் டே சாரீ வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நான் இந்த டைம் நீங்களே செலெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவராக தான் செலக்ட் பண்ணார். நான் அது வேணான்னுட்டு இருந்தேன். அவருக்கு பிடிச்சிருந்தது. சரி, அது நான் எடுத்துக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எங்கள் வெட்டிங் டே. ஸோ இன்றைக்கி வந்து சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்கூல் லீவ் போடலை. ஏன்னா சரி ஸ்கூலுக்கு போகலாம். போன டைம் லீவ் போட்டிருந்தேன். இந்த டைம் அவரும் ஆஃபீஸ் போயிடுவார், அவரும் லீவ் போட முடியாது. ஸோ அதனால் லீவ் போடலை. இப்போ சமைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தோம். ட்ரெஸ்ஸாக சாரியானிட்டு 2 மைண்டாக இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து சாரியே எடுத்துட்டேன். என்ன சாரீ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் எடுத்திருக்கேன். இந்த சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த செலெக்ஷன் வந்து என் ஹஸ்பண்டுடைய செலெக்ஷன் தான். ஸோ நான் செலக்ட் பண்ணல இந்த டைமு. ஸோ அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். பட் நேற்றே உட்காந்து நானே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். சரி வெளியே கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். சரி வேணாம், நாமளே ஸ்டிச் பண்ணிடலாம். நேற்று லீவில் இருந்தேன். ஸோ அதனால் நானே உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாடல் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். என்னுடைய அவுட்ஃபிட் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நல்லா நின்று இருந்தது. பட் நான் அதை அயர்ன் பண்ணவே இல்லை. அப்படியே நான் அப்படியே கட்டினதுனால எனக்கு கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக நின்று இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டோடைய அவுட்ஃபிட்டு இதுதான். கொஞ்சம் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். ₹10 தரக்கூடாது, நிறையா தரணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கோயிலுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எந்த விசேஷமாக இருந்தாலுமே முருகர் கோயிலுக்கு தான் போவோம். அது வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய இஷ்ட தெய்வம். ஸோ அதனால் அங்கே போய் தான் எங்களோட டேவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் சரி இந்த டைமும் அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு தான் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு சாமிக்கு டெய்லியுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கி தருவார். அப்புறம் உள்ளார போயிட்டு இந்த டைம் எனக்கு ரொம்ப திருப்தியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். போன உடனே ஐயர் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு உங்களுக்கு கல்யாண நாளா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மாலை கொடுத்து 2 பேருக்குமே மாற்றி விட்டு அதுக்கப்புறம் அவரை பொட்டு வைக்க சொல்லி இந்த டே வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா சாமியோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் சரி லீவ் போட முடியாது அப்படின்றதுனால நானும் லீவ் போடலை. அவருமே ஆஃபீஸ் லீவ் போட முடியாததுனால லீவ் போடலை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் லீவ் போட்டிருந்தோம். பட் இந்த இயர் வந்து லீவ் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேருமே போடல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நான் ஈவினிங் மார்னிங் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெடி ஆயிட்டேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ என் தங்கச்சி பொண்ணு ஊர்லேருந்து வந்திருந்தா. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, வீட்டில் கேக் கட் பண்ண வேணாம், நம்ம ஹோட்டலுக்கே போயிட்டு அங்கேயே கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நான் வந்து போகிறப்பவே வீட்டு பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருந்தது. அங்கே போயிட்டு கேக் வாங்கிட்டு நான் வந்து கேக் எதுவுமே ஆர்டர் கொடுத்து நான் வாங்கலை. ஸோ அவங்க ரெடிமேடாகவே வச்சுருந்தாங்க. அதிலே தான் பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கினோம். இந்த டே வந்து ஸ்பெஷல் டே வந்து எங்களால் மறக்க முடியாத டே. ஏன்னா இந்த நாளுக்காக நானும் என் ஹஸ்பண்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான டே வந்து இது. ஸோ இது எப்பயுமே நாங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த நாளுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப வருஷமாக காத்துட்ருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து திரும்ப ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து ராயலசீமா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் ராயலசீமாவுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்பி குயினுக்கு தான் போகணும். பட் இந்த டைம் என் ஹஸ்பண்டு ராயலசீமாவுக்கு வேணாம், நம்ம வந்து பார்பி குயினுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அங்கே போகலாம். ஏன்னா ராயலசீமானா எனக்கு வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே போய் கீழே உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்பி குயினுக்கு தான் நாங்கள் வந்து போனோம்.
எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண வந்துடுங்க. அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துருக்கும். பாய். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாய்.